வணக்கம் மக்களே, வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் உங்கள் தர்மராஜ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, போலீஸ் மற்றும் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி 16வது டெஸ்ட் பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்கிற மக்களாட்சி அப்படிங்கிற பாடம் தான். மொத்தமாக 25 கொஷின் நான் கேட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எத்தனை கொஷின்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் ஒரே பாடம் தான் இருக்குது 6th ஊரகமும் நகர்ப்புறமும் அப்படிங்கிற பாடம் இருக்குது, ஓகேங்களா? அதோட 6th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். அடுத்து 7th ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் கொடுக்கணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் TNUSRB SI எக்ஸாமுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் மார்ச் 1ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவை அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில் இருக்குது. ஸோ அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தகவல்கள் சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தால் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யார்? மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னவர் யார்? ஆன்சர் ஆபிரகாம் லிங்கன், ஓகேங்களா? அமெரிக்க அதிபராக இருந்த ஆபிரகாம் லிங்கன். இரண்டாவது வினா, கூற்று 1. மக்களாட்சியில் சில வகைகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி ஆகிய இரண்டும் பிரபலமான முறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இதில் எந்த கூற்று சரி அப்படின்னா, முதல் கூற்று சரி, ரெண்டாவது கூற்றும் சரி. நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை பெற்றுள்ள நாடு எது? நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை பெற்றுள்ள நாடு எது? சுவிட்சர்லாந்து. அங்கே ஒரு சட்டம் வரணும் அப்படின்னாலும் பொதுமக்கள் தான் வாக்கெடுப்பு நடத்துவாங்க, ஓட்டு போடணும். மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? ஆன்சர் கிரேக்கம். 2007 ஐநா சபை டேஷ் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. 2007 ஐநா சபை எந்த நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவிச்சுது? ஆன்சர் என்ன? செப்டம்பர் 15. சரியான இணையை தேர்ந்தெடு. நாடாளுமன்ற மக்களாட்சி அமெரிக்கா, அதிபர் மக்களாட்சி கனடா, டெமோஸ் மக்கள் கிரேஷியா அப்படின்னா அதிகாரம்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியான ஒரு இணை அப்படின்னா 2, 3, 4 இதுதான் சரி, ஓகேங்களா? மற்றபடி இது தப்பு. அங்கேயும் அதிபர் ஆட்சி தான் இருக்குது, அதிபர் மக்களாட்சி. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது? உலகத்திலேயே முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த ஒரு நாடு அப்படின்னா எது? ஆன்சர் என்ன? நியூசிலாந்து. ஐக்கிய பேரரசில் டேஷாம் ஆண்டு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது? ஐக்கிய பேரரசில் எந்த ஆண்டு ஓட்டுரிமை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு? 1918. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் எந்த ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டுச்சு? அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பெண்களுக்கு எந்த ஆண்டு ஓட்டுரிமை வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920. ஆதி மனிதன் டேஷ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான்? ஆதி மனிதன் எந்த பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான்? ஆன்சர் என்ன? சமவெளி பகுதிகளில். சரியானதை தேர்ந்தெடு. நேரடி மக்களாட்சியில் மக்களே சட்டங்களை உருவாக்குறாங்க, மக்களே. அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள் தான் அங்கீகரிப்பர். அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற செயல்முறைகளின் படி ஆட்சி செய்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் எது சரி? எல்லாமே சரிதான். எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியல் சட்டம்? எந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டம் உலகத்திலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியல் சட்டம்? ஆன்சர் என்ன? இந்தியாவது தான், நம்மோடது. உலகளாவிய வயது வந்தோர் உரிமைகளின்படி இந்தியாவில் ஒவ்வொருவரின் ஓட்டுரிமைக்கான வயது என்ன? உலகளாவிய வயது வந்தோர் உரிமைகளின்படி இந்தியாவில் ஒவ்வொருவரின் ஓட்டுரிமைக்கான வயது என்ன? 18. இந்திய குடிமக்களில் எத்தனை பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டு உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன?
இந்திய குடிமக்களில் எத்தனை பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டு உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னா 79%. உலக அளவில் மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம்? உலகளவில் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது? 4வது இடத்துல. நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யார்? நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யார் அப்படின்னா பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். நியூசிலாந்து அரசு முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய ஆண்டு என்ன? நியூசிலாந்து அரசு முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய ஆண்டு அப்படின்னா 1893. 1893. பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு என்ன? பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு எந்த நாடை சொல்லலாம்? இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா எல்லா நாட்டையும் சொல்லலாம். இதில் இருக்கிற ஆப்ஷனில் இருக்குது. நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர்கள் யார்? நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? வாக்காளர்கள். ஆண்களோ பெண்களோ வயதானவர்களோ கிடையாது, வாக்காளர்கள் பொதுவாக. ஓகேங்களா? 1215 மகாசாசனம் மாக்னா கார்டா எழுதிய நாடு இது. ஆன்சர் என்ன? இங்கிலாந்து. நேரடி மக்களாட்சி முறையில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றவர்கள் யார்? நேரடி மக்களாட்சியில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றவர்கள் யார்? மக்கள். நமது நாட்டில் எந்த மக்களாட்சி முறை செயல்பாட்டில் இருக்குது? நமது நாட்டில் எந்த மக்களாட்சி செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமுக மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி ரெண்டுமே நம்மள்கிட்ட செயல்பாட்டில் இருக்குது. கீழ்கண்டவற்றுள் ரோமானிய பேரரசின் சரியான கூற்று எது? கீழ்கண்டவற்றுள் ரோமானிய பேரரசின் சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. காலம் கிமு 300லேருந்து 50 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைவிடம் தீபகற்ப இத்தாலி, ரோம்னு சொல்கிறாங்க. சிறப்பு கூறு அப்படின்னா நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியான ஒரு கூற்றாக இருக்கும் அப்படின்னா எல்லாமே சரிதான். கீழ்கண்டவற்றுள் இங்கிலாந்து பேரரசின் சரியான கூற்று. அதோட காலம் கிமு 13ஆம் நூற்றாண்டு. அமைவிடம் இங்கிலாந்து. சிறப்பு கூறு 1215 எழுதப்பட்ட மகாசாசனம். ஸோ இதில் எது அப்படின்னா இதுலேயும் அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்றில் கிரேக்க பேரரசின் சரியான கூற்று எது அப்படின்னா அதோட காலம் கிமு 5ஆம் நூற்றாண்டு. அமைவிடம் கிரீஸு. சிறப்பு கூறுகள் அரசியல் தத்துவத்தின் அடித்தளம். ஸோ இதுலேயும் அனைத்து கூற்றும் சரியாக தான் இருக்குது. ஸோ அடுத்த பாடம் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ அதோட 6th முடிஞ்சிருச்சு மக்களே. ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் ரொம்ப ஷார்ட் டேர்மில் அறிவிச்சிருவாங்க. அப்புறம் நமக்கு டைம் இருக்காது. ஓகேவா? ஸோ எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது, பார்த்துக்கோங்க.